நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். 10, 20, 50 ரூபாய் நோட்டுகள் உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. இதை பற்றித்தான் இந்த காணொளியில் நம்ம தெள்ளத்தெளிவாக பார்க்க போகிறோம். நண்பர்களே, பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சமூக கூட்டம் என்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிசர்வ் வங்கி அடிக்கடி பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றம் செய்து புதிய ரூபாய் நோட்டுகளை அறிமுகம் செய்து வருகிறது. மற்றொரு பக்கம் பழைய நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகளுக்கான ஆன்லைன் சந்தைகளும் தற்போது அதிகரித்து விட்டன. கடந்த வாரம் கூட 50 ரூபாய் குறித்த தகவல் ஒன்று பார்த்திங்கன்னா வெளியாச்சு. இந்த பழைய 50 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா தேவை அதிகமாகி இருக்கிறது. ப்ளூ கலர் நோட்டு இருக்கும் பார்த்திங்களா, இந்த நோட்டு இருந்தால் ஆன்லைனில் லட்சக்கணக்கில் பணம் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. பழைய 50 ரூபாய் நோட்டுகள், பழைய 5 ரூபாய் நோட்டுகள் எப்படி இருக்கும், ஒரு எப்படி சொல்கிறது, க்ரீன் கலராக ஒரு பச்சை நிறத்தில் பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, அதாவது ஏற்கலப்பை பிடித்து கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பசுமையாக தாவரங்கள்லாம் இருக்கிற மாதிரி அந்த நோட்டுகள். அதுக்கப்புறமா பழைய 50 ரூபாய் நோட்டுகள். இப்போ அது நான் என்னாலே எனக்கு தெரிஞ்ச ரேர் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறதுல அதிகமான இந்த 50 ருபீஸ் நோட் எதுவாக இருக்குன்னா இந்த ப்ளூ கலர், 100 ரூபாய் இந்த 100 ருபீஸ் ஊதா கலர், வைலட் கலரு, இப்படி தான் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் கடந்த மே 19ஆம் தேதி மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. என்ன அப்படின்னா 2000 ரூபாய் நோட்டுகள் அனைத்தும் திரும்ப பெறப்படுகிறது. யாருக்கிட்டையுமே 2000 ரூபாய் நோட்டுகள் பெருசாக யூசேஜ் கிடையாது. ஸோ அதனால் அது திரும்ப பெறப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்த ஒரு சூழ்நிலையில் தான் பழைய 50 ரூபாய் நோட்டின் வரிசை எண் 786. 786 எது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எண் பார்த்திங்கன்னா நம்முடைய எப்படி ஒரு மதத்துடைய மிக முக்கியமான ஒரு குறியீடாக பார்த்திங்கன்னா இருப்பதனால இது ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்கலாம் இந்த நோட்டுக்கு அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் 9 நம்பர் அதிகம் கொண்ட 10 ரூபாய் நோட்டுகளுக்கும் கூடுதல் டிமாண்டாக இருக்கிறது. பழைய 10 ரூபாய் நோட்டின் சீரியல் நம்பர் 0 நம்பர் அதிகமாக இருந்தால் அந்த ரூபாய் நோட்டுகள் அதிக விலைக்கு வாங்கப்படும். அதாவது 10 ரூபாய் நோட்டுகள் தந்து லட்சக்கணக்கில் பார்த்திங்கன்னா வருமானம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார்கள். நண்பர்களே, இந்த ஒரு சூழ்நிலையில் தான் 20 ரூபாய் நோட்டுகள் இருந்தாலும் விற்கலாம். அந்த 20 ரூபாய் நோட்டின் முன்பக்கத்திலும் மகாத்மா காந்தி ஃபோட்டோ இருக்க வேண்டும். அதைவிட மிக முக்கியமாக 786 என்ற நம்பர் அச்சிடப்பட்டிருக்க வேண்டும். அத்துடன் இஸ்லாமிய மக்களிடையே 786 என்ற எண் மிகவும் புனிதமாக கருதப்படுவதால் இவற்றை லட்சக்கணக்கில் பார்த்திங்கன்னா பணம் கொடுத்து வாங்குவதற்கு மக்கள் தயாராக உள்ளதாக தகவல்கள் என்பது தெரிவிக்கிறது. எனவே OLXில் உள்ள உங்களிடம் அரிய வகை 20 ரூபாய், 10, 20, 50 என பழைய ரூபாய் நோட்டுகளை பார்த்திங்கன்னா நம்ம சப்போஸ் மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் அதை மற்றவர்கள் வாங்கி கொடுத்தாலும் வாங்கி கொண்டாலும் ஓகே, அது ஏகப்பட்ட விதமான அமௌண்ட் ரேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களே.